பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸ் அரண்மனையோட வாயில் அதில் பார்க்குறோம். நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப பிராச்சீனமான ராஜவம்சங்களில் ஒன்றும் இந்த ராமநாதபுரம் ராஜவம்சம். இப்போ நாம் ராமநாதபுரத்தில் சேதுபதி மகாராஜாக்களோட அரண்மனையில் இருக்கோம். இந்த அரண்மனையில் மேலே இருக்கிற ஒரு தர்பார் ஹால் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி அவர்கள், இவா தான் சுவாமி விவேகானந்தரை சிகாகோவுக்கு அழிச்சுன்னு போகிறதுக்கு காரணமாக இருந்தவர். சிகாகோலேருந்து அந்த கான்ஃபரன்ஸுக்கு ராமநாதபுரம் ராஜாவுக்கு தான் அழைப்பு வந்து, ராஜா நாம் பொறுத்த விட ஒரு பெரிய இந்து மத தலைவர், ஒரு ஞானி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்க்கு வந்து அங்கே எல்லாருமா பேசி விவேகானந்தரா சிகாகோ போகிறதுக்கு காரணமாக இருந்தவர். அதுலேருந்து தொடர்ந்து அவளோட வம்சத்து ராஜாக்களோட ஃபோட்டோலாம் பார்க்குறேன். இங்கே பார்த்தேன்னா இது பெரிய இந்த ஹாலில் அரண்மனையில் இது மாடியில் இருக்கிற ஒரு ஹால். அரண்மனையில் ஒரு பகுதி, இன்னொரு பகுதியில் அங்கே ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுட்டுருக்கா. அவள் உபயோகப்படுத்தின சாமான்கள் எல்லாமே அங்கே இருக்குது. அரண்மனையில் ராமலிங்க விலாசம் அப்படிங்கிற இந்த மெயின் பேலஸ், அது இப்போது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு புராதன சின்னமாக எல்லாருக்கும் பொதுவில் ஜனங்களோட பார்வைக்காக வச்சுட்டுருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா 1725லேயே அந்த காலத்து ராஜா இந்த பெயிண்டிங்லாம் பண்ண வச்சுருக்கார். ராமாயணம், பாகவதம் முதலான நம்ம புராண இதிகாசங்கள், அதே மாதிரி இந்த ராஜாக்களோட பாரம்பரியம் இதெல்லாம் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கா. அந்த மூலிகை ஹெர்பல் பெயிண்டிங் தயார் பண்ணது வச்சுருக்கா. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதோட அந்த பெயிண்டிங்லாம் எப்படி இருக்குது இன்னமும் அப்படிங்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லாமே நமது முன்னோர்கள்லாம் எப்படி டெக்னாலஜியில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உலகமே வியக்கிற அளவுக்கு திறமை பெற்றிருந்தா அப்படிங்கிறதுக்கு தான் பறைசாற்றின்னு இன்னமும் காலத்தால் அழியாத சின்னங்களாக எல்லாம் இருந்துட்டுருக்கு. இதில் பாருங்க, இந்த பழைய புராதனமான இந்த 300 வருஷம் பெயிண்டிங்கில் சிவத்தில் வரைஞ்சிருக்கிறதுல பேலஸில் பாகவதம், யசோத குழந்தை கண்ணனை கட்டி போடுறது, அதேமாரி கிருஷ்ணர் பாலலீலைகள் எல்லாமே பாகவதத்தில் உள்ளதெல்லாம் தசமஸ்கந்தத்தை அநேகமாக எல்லாத்தையும் இங்கே பெயிண்டிங்காக பண்ணி வச்சுருக்கா. மாமா ஸோ அவர் ராஜாவோட மருமா நீங்கள் இல்லையா? மருமா நாம் இப்போது ராமநாதபுரம் பேலஸில் இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ராமநாதபுரம் ராஜாவோட கசின், இப்போ தற்காலத்தில் ராஜாவாக இருக்கிற குமரன் சேதுபதி அவர்களோட கசின் ஸ்ரீ ஆடலரசன் அப்படின்னு அவரோட பேர். அவர் இந்த பரம்பரை ராஜபரம்பரையில் வந்ததுனால அவருக்கு சில நிகழ்ச்சிகள்லாம் தெரிஞ்சிருக்கு. அதில் முக்கியமான ரசமான நிகழ்ச்சி ஒன்று சொல்ல போகிறார். பெரியவா அனுகிரகத்தினால இந்த ராஜ குடும்பத்துக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறது அதை நாம் இப்போ அவர் வாயிலே கேட்கலாம். காஞ்சி ஸ்ரீ பெரியவா இந்த ராமநாதபுரம் நகருக்கு வந்தபொழுது அரண்மனையில் அவங்களுக்கு சிறந்த வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அந்த சமயம் ராஜா இருந்த திரு ராமநாத சேதுபதி மன்னர் அவர்கள் இருந்த சமயம் அவர்கள் பெரியவாருடைய ஆசீர்வாதத்தால் பெரிதும் வேண்டிக் கொண்டு அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த சமயம், அந்த நேரம் தாமதமாக குழந்தை பிறந்தது. அந்த பெரியவாவுடைய அனுகிரகம் தான் அதுக்கு காரணம். ஆலயத்துக்கு ராஜராஜேஸ்வரனை தரிசித்த பின்னர் மன்னருடைய இடத்துக்கு சென்று அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஆசீர்வதித்து ஒரு ஆப்பிள் ஒன்று பெரியவா அவங்க கொடுத்துருந்தாங்க மன்னருக்கு. அதன் பிறகு ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. மகாலட்சுமி மாதிரி ஸ்ரீ இப்போ ராணியாக இருக்கக்கூடிய பரம்பரை தர்மகர்த்தா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பெரியவாவுடைய அனுக்கிரகத்தால் தான் பிறந்தாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது விசேஷமான ஒரு சிறப்பு அம்சமாகும். வெளிநாட்டில் இருந்து இங்கே வர்றவங்களுக்காக நம்ம நாட்டு பாரம்பரியம் என்ன இருக்கோ
அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தர்மம் எப்படி இருக்குது, இந்த வாழ்க்கை முறைகள்லாம் இங்கே எப்படி இருக்குங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு காட்டுற ஒரு ஏற்பாடு நான் செஞ்சிட்ருக்கேன். வியாபாரமாக செஞ்சால் கூட நம்முடைய கலாச்சாரம் அவங்களுக்கு புரியறதுக்காக அவங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது தவிர சங்கத்திலையும் நான் சமுதாய பணிகளில் நிறையா இருக்கேன். ராஷ்ட்ரிய சுயம்சேவ சங்கத்தில் ஆர்எஸ்எஸில் மாநில செயலாளர் பிராந்த காரியாவை பொறுப்பெடுத்து இந்த பகுதியில் பல்வேறு பணிகளில் நான் ஈடுபட்டுருக்கேன். அனுகிரகத்தினால ராமநாதபுரம் ராஜாவுக்கு பெரியவா ஆப்பிள் கொடுத்து அனுகிரகம் பண்ணத்தினால ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு ராஜராஜேஸ்வரி அப்படின்னு அந்த ராணியோட பேராக இருக்குது. அப்படின்னு இவாளுக்கு இந்த அரண்மனைக்குள்ளே பார்த்தேன்னா தெரியும், ஒரு ராஜராஜேஸ்வரி கோவிலே கட்டி இவா வழிபட்டுருக்கா. அந்த ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு தங்க விமானத்தோட ஒரு ராஜராஜேஸ்வரி கோவில். இந்த அம்பாளை தான் பெரியவா அனுகிரகத்தினால அவளுக்கு திருப்பி வாரிசா குழந்தையாக பிறந்திருக்கு போல இருக்குது. இவாளோட பக்திக்கு, அம்பாளோட பக்திக்கு, குரு பக்திக்கு சான்றா இன்றைக்கும் அந்த ராணி இருந்துன்னு இருக்கா. இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இப்போது தற்காலத்தில் இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தேவஸ்தானத்துக்கு தக்காராக இருக்கிற, தற்கால ராஜாவாக இருக்கிற நாம் ராமநாதபுரம் அரண்மனையில் தான் இருக்கும். அவளோட பேசுகிறோம். அவளே தங்களுக்கு பெரியவாள்கிட்ட உள்ள அவள் கேட்டு பார்த்த அனுபவத்தை நமக்கு சொல்ல போகிறா. அதை நாம் கேட்டோம். என்னோட பேர் ராஜா என் குமரன் சேதுபதி. இங்கே பெரியப்பா ராஜாவாக இருக்கும்போதில் அவங்க பெரியவா வந்திருக்காங்க. இங்கே அவங்கள வரவேற்று ரொம்ப அருமையான ஒரு எங்கள் மூதாத்தையர்கள் இருந்த ஒரு அரண்மனையில் தங்க வச்சு, அந்த இடம் பேர் சங்கர விலாசம். அதில் தங்க வச்சு, அந்த சங்கர விலாசங்கிற பேர் பெரியவா வந்ததுக்கு அப்புறமா வந்ததா இல்லைன்னா முன்னாடியே சங்கர விலாசம். அந்த சங்கர விலாசத்தில் தங்க வச்சு சாமிக்கு எல்லா மரியாதையும் செஞ்சு அவங்க பாத பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் பெரியப்பாவும் பெரியம்மாவும் சேர்ந்து அந்த ஃபோட்டோவை நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். அதை தவிர ராமேஸ்வரம் அழைச்சி அவங்க அங்கேயும் ராம மந்திரம், அங்கேயே நம்ம சங்கர மடத்தில் இருந்து அவங்கள அழைச்சிட்டு போய் அங்கே எல்லா மரியாதையும் செஞ்சு, பூர்ண கும்பம்லாம் மரியாதையெல்லாம் செஞ்சு சாமிகளுக்கு உள்ளே அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு எல்லா மரியாதையும் எல்லாம் தர்ஷனம்லாம் நல்லா பண்ணி விட்டு அவங்கள நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். பட் திரும்பியும் அவங்க போகும்போதில் எல்லா மரியாதைகள்லாம் அவங்களுக்கு செஞ்சு, சாமிகள் போகும்போதில் அவங்களோட வரும்போதில் எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த காலத்தில் யானை, குதிரை, ஒட்டகம், மாடு எல்லாம் வரும். அது அந்த ஆதி காலத்தில் சாமிகள் வரும்போதில் பாத யாத்திரையாக வந்தாங்கன்னு எனக்கு ஒரு செவி வழி செய்தி. ஆனால் அருமையான நல்ல போனாங்க. அதில் அவங்க பெரியப்பா அவ்வளோ மரியாதையும், பெரியப்பாவும் பெரியம்மாவும் இருந்து அவ்வளோ மரியாதை செஞ்சு விட்டாங்கன்னு எனக்கு செவி வழி செய்திங்க. நான் 65 பிறந்ததுனால சாமி வந்தது எனக்கு தெரியாது. பட் அவங்கள வந்தது எனக்கு நல்லா தெரியும். அவங்க செவி வழி செய்தியாக கேட்டிருக்கேன். இல்லை, அவங்கள எனக்கு அவ்வளோ நல்லா தெரியாதுங்க. இப்போ உள்ள சாமிகள்கிட்ட எனக்கு ரொம்ப பழக்கம். சாமிகள் வரும்போதில் நானே இருந்து சாமிகளை உள்ளே அழைச்சிட்டு போய் நம்ம அரண்மனைக்கு வந்திருக்கா, இங்கே எல்லாம் இங்கே இருந்திருக்காங்க. நான் எங்களுக்கும் அவங்களுக்கும் நம்ம நெருக்கமான தொடர்புலாம் இருக்குது. அந்த பாரம்பரியமாக அப்போ இருக்கும்போது ராஜா யார் இருந்தாங்களோ அவங்க அந்த பெரியவங்களை வரவேற்று எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கும்போது நீங்கள் இப்போ இருக்கிற பீடாதிபதி, ஆமாம், சாமிகளை உள்ளே அழைச்சிட்டு போய் ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளெல்லாம் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு நல்ல முறையில் மரியாதையெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சி வச்சுருக்கேங்க. சமஸ்தானத்துக்கும் மடத்துக்கும் ஒரு தொடர்ந்து இருந்துட்டு அந்த காலத்துலேருந்து சமஸ்தானத்துக்கும் அரண்மனைக்கும் காஞ்சி மடத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப தொடர்பு ஜாஸ்தி இருந்திருக்குங்க. அது தவிர சாமிகள் எனக்கு இங்கே காலேஜெலாம் ஆரம்பித்தாங்க சாமி. அதில் எங்களுக்கும் ஒரு இதில் டைரக்டர்ஷிப்பு எனக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே காலேஜிலலாம் எனக்கு ஒரு டைரக்டர்ஷிப்பு, ராஜா நீங்கள் இருக்கணும் நான் அனுப்பிச்சேன்னு சொல்லி எனக்கு ஒரு டைரக்டர்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்க சாமி. ஆமாம், மெயின்டைன் பண்ணுறது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க. அதாவது விவேகானந்த சுவாமி சிக்காகோ போகும்பொழுது, முதல் தடவை அமெரிக்கா போகும்பொழுது அதுக்கு மூல காரணமாக இருந்தது உங்கள் பாரம்பரியத்தில் இருந்த ராஜா பாஸ்கர சேதுபதி.
அந்த விஷயம் ஃபுல்லாக சொல்லுங்கள் நீங்கள். அந்த காலத்தில் வந்து பாஸ்கர சேதுபதி வந்து எங்கள் தாத்தாவோட தாத்தா, அவங்க சண்முகராஜேஸ்வர சேதுபதி எங்கள் தாத்தா, அவங்களோட தாத்தா வந்து பாஸ்கர சேதுபதி. பாஸ்கர சேதுபதி ராஜா இருக்கும் போதில் அந்த சமய மாநாடு போகிறதுக்கு வந்த வாய்ப்பே வந்து பாஸ்கர சேதுபதி வந்து பாஸ்கர சேதுபதிக்கு வந்த வாய்ப்பு. அது தான் போனால் அவ்வளவு சுகமாக இருக்காது, ஒரு துறவி போனால் ரொம்ப உலகத்துக்கு சேமத்துக்கே நல்லதுன்னு சொல்லி பாஸ்கர சேதுபதிக்கு அந்த அந்த வாய்ப்பை வந்து விவேகானந்தருக்கு கொடுக்குறாங்க. பணமும் அந்த காலத்தில் 2 லட்ச ரூபா கை செலவுக்கு கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் 2 லட்சம்னா பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். ஆமாம், பெரிய விஷயம். 2 லட்ச ரூபா சாமி கை செலவுக்கு கொடுத்து அதை அந்த காலத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. அதில் ராமகிருஷ்ண மடத்தில் இப்போ எல்லாரும் அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பாஸ்கர் சேதுபதி அனுப்பிச்சி வச்சாங்க, அந்த வாய்ப்பை வந்து சுவாமிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து அந்த மாநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்கன்னு சொல்லி அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. அதே வந்த அன்னைக்கு குந்துகால்னு ஒரு இடத்துக்கு வராங்க சுவாமி. வந்த இடத்துல பாஸ்கர சேதுபதி போய் இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணுற போகிற டைமில் அதை குந்துகாலிட்டு சாமியை அழைச்சதுனால அது குந்துகால்னு வருது. அதில் என்னென்னா சாமியை வந்து பாஸ்கர சேதுபதி சொல்கிறாங்க, என் சிரஸில் தான் நீங்கள் கால் வைக்கணும், தமிழ் பற்றுக்காக நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்க, ஹிந்து தர்மத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என் சிரஸில் தான் நீங்கள் கால் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் மகாராஜா தலையில் வந்து நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கையில் வந்து கால் வைக்கணும்னு சொல்லி கையை விரித்து பார்த்து கையில் வைக்கிறாரு சாமி. அதே மாதிரி கீழே வச்சு சேரட்டில் உட்கார வச்சு அதை புல் பண்ணுறாங்க. சாமியை உட்கார வச்சு அவர் கீழே இறங்கி குதிரையை அவுத்து விட்டுட்டு அந்த சேரட்டை அவங்க புல் பண்ணுறாங்க சாமியை வர வச்சு. அந்த காலத்திலேயே ராஜரிஷின்னு பாஸ்கர சேதுபதிக்கு டைட்டில் கொடுக்கறது சாமி பண்ணுறாங்க. இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் சாமிகள் வந்து ராஜரிஷின்னு டைட்டில் கொடுத்தது பாஸ்கர சேதுபதிக்கு மட்டும்தான். அது சுவாமி விவேகானந்தர். என்ன ஒரு பக்தி இருந்தா இந்து மதத்து மேல அவங்க தாத்தாவோட தாத்தா அப்படி பண்ணிருப்பாரு. ஆமா, இந்திரா இருந்தவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுனால சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் அதுக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ ஃப்ரம் ராமநாதபுர ராஜா உங்க பாரம்பரியம். நாட் ஒன்லி ஆன்மீக பெரிய பெருமை, எஜுகேஷன் சைடு ரிலீஜியஸ்க்கு சமமா எந்த ரிலீஜனும் பார் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்கள் வந்து ராஜாவுடைய மனைவி. சந்தோஷம். இத்தனை நேரம் ராமநாதபுரம் தற்கால ராஜா ஸ்ரீ குமரன் சேதுபதி அவர்களோட வாயிலே சொன்ன உண்மைகள்லாம் நான் கேட்டோம். அதில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன கிடைச்சிது அப்படின்னா, நம்ம சனாதன வைதீக ஹிந்து மதம் உலகம் முழுக்கலும் பிரபலமானது, பிரசித்தமானது. உலகமே இந்த இந்து மதத்தை பார்த்து இந்தியாவை பார்த்து திரும்புறதுக்கு காரணமாக இருந்தது சுவாமி விவேகானந்தரோட சிகாகோ ஸ்பீச் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் நாம் எல்லோரும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி உலகமே இந்த பாரத தேசத்தையும் பாரத கலாச்சாரத்தையும் பார்த்து பிரமித்து திரும்புகிற அளவுக்கு, கவனம் திரும்புகிற அளவுக்கு காரணமாக இருந்த அந்த சுவாமி விவேகானந்தரோட சிகாகோ பயணத்துக்கு மூல காரணமாக இருந்தவா யார் அப்படின்னா ராமநாதபுரம் ராஜாவான பாஸ்கர சேதுபதி. அப்படின்னு பார்த்தேன்னா இன் அதர் வேர்ட்ஸ் இந்த உலகத்துக்கு முழுக்கலும் இந்த சனாதன ஹிந்து மதம் பாரத தேசமும் எல்லாருக்கும் பிரபலமாகி எல்லாரும் நம்மளை பார்த்து வைக்கிறாப்புல பண்ணினா அதுக்கு மூல காரணம் விதையிட்டது இந்த ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி அப்படின்னு. நீங்கள் அவள் சொன்ன அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நினச்சி பாருங்கோ. ஒரு துறவியை ஒரு ராஜா கீழே உட்காந்துன்னு தன் தலையில் பாதத்தை வச்சு வரணும், இங்கே இந்த பாரத தேசத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன ஒரு மனசில் ஒரு இந்த தேசத்து மேலேயும் இந்த தாய் மண்ணு மேலேயும் இந்த கலாச்சாரத்து மேலேயும் அவளுக்கு ஒரு பக்தியும் பிரியமும் இருந்தால், பிரியம்னு சொல்கிறத விட பக்தி அதையும் தாண்டினது பக்தி. அப்படி இருந்தால் தான் ஒரு துறவியை தூக்கி என் தலையில் கால வை அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஏதோ புராண சரித்திரத்திலலாம் பார்க்குறோம், ஆனால் இப்போ கூட வரலாறுல நாம் பார்த்துக்கிட்டது கூட இது மாதிரி மனுஷாலாம் இருந்திருக்கான்னு தெரியுது. அப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவா தான் இவாள்லாம் இருக்கா. இன்னமும் அந்த ட்ரெடிஷன் படி தான் நமக்கு இந்த சனாதன தர்மத்துக்கு நம்ம இந்து மதத்துக்கு அவள் சேவையெல்லாம் பண்ணின்னு இருக்கா. இவாளோட சேவையெல்லாம் நாமெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அவளுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த தேசமோ இந்த உலகமோ
நமது கலாச்சாரமும் இது மாதிரி குடும்பங்களுக்கெல்லாம் ரொம்ப நாம் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், நாம் தினம் அவளெல்லாம் நினச்சிட்டாலே போகிறோம். இப்படி இவாளெல்லாம் பண்ணின கைங்கரியம் சர்வீஸ் நாமெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. இதே மாதிரி இவாளோட தொடர்ந்து பாரம்பரியமாக இந்த கைங்கரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ராமநாத சுவாமிகிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும், பெரியவாள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும். ஆயிரத்தி 1928 1967 வரைக்கும் இருந்திருக்கா. இவா காலத்தில் தான் 1965 பெரியவா புது பெரியவாளோட ராமேஸ்வரம் வந்தது, ராமநாதபுரம் விஜயம் பண்ணினது. அப்போ பெரியவாளை ரிசீவ் பண்ணி அவளுக்கு உபச்சாரம்லாம் பண்ணி பாத பூஜையெல்லாம் பண்ணது எல்லாம். ஒரு படத்தை தனித்தனியாக எடுங்கோ. இல்லை ராஜா வரணும். இப்போது இதில் பாருங்கோ, அரண்மனையில் இருக்கிற ஆல்பம், அதில் பெரியவா 1963 ராமேஸ்வரத்துக்கு வந்தது. அங்கே கோவிலுக்கு போகிறது பெரியவா புது பெரியவா, பக்கத்துலேயே ராமநாதபுரம் ராஜா ஸ்ரீ ராமநாத சேதுபதி அவ ராஜாவாக இருக்கா. 3 பேருமா பெரியவா தரிசனத்துக்கு உள்ளே போகிறது நமக்கு இங்கேயே அரண்மனையிலே ஆல்பத்தில் இருக்குது. பெற்றது இங்கே ஆமாம் வரி கொடுக்க முடியாதுன்னு போராடினது பிறகு அவரை அரெஸ்ட் பண்ண சொன்னோடனே இந்த மாடியிலேருந்து கீழே குதித்து இங்கே இருக்கிற சுரங்கப்பாதை வெளியில் தப்பிச்சு போயிருக்காரு கட்டபொம்மன். இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் உத்ரோகசமங்கை வரை, மூலக்கொத்தலம்னு ஒரு இடம், உத்ரோகசமங்கை வரைக்கும் இங்கே சுரங்கப்பாதை இருக்குது. இதுக்கு இங்கே ராமலிங்க விலாசத்தில் இருந்து பழைய. அப்போ ராமநாதபுரத்தில் ராஜாவாக இருந்தவர் முத்துராமலிங்க சேதுபதி. ஆமாம், முத்துராமலிங்க சேதுபதி. அவரும் அப்படின்னா கட்டபொம்மனும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம், கட்டபொம்மன் அவர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இங்கே அரண்மனையில் அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் தான் அவர் புதுக்கோட்டை போகிறார். அப்படியா? அப்புறம் 17 கிலோமீட்டர் துருவசமங்க வரைக்கும் குதிரையில் போகிறது மாதிரி இருந்திருக்கு. இது இந்த இடத்துல வந்து இந்த கடைசி இந்த அந்த எண்டு வரைக்கும் இதில் போக முடியும். பாதுகாப்பாக அழைச்சிட்டாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாம். இந்த பிள்ளையார் தான் 2 நாளில் 10,000 ஆவர்த்தி ஜபம் பண்ண உங்கள் அப்பாவும் கூடலூர் சாஸ்திரிகளும். அதுக்கப்புறமா இதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கா, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா. பெரியவா வந்து இந்த காலத்துக்கு இவா நியமிச்சுறாரு. அந்த புண்ணியம் அவளுக்கு தான் நினச்சிருக்காரு. கஷ்டம்